இப்பொழுது துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி இந்த மூன்று சொல்லியிருந்தேன். நமது மூன்றாவது இடத்துல நம்ம இருக்கு. ஆனால் பிரச்சனை இருந்தா சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை நடக்குது. பௌர்ணமி அன்னைக்கு வந்து அதில் கலந்து அந்த ரத்த பூஜை குங்குமத்தை கரைச்சி தெளிப்பார்கள். தெளிக்க புத்தி நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம இருக்கிறோம். இப்போ நான் இருக்கிறீங்க, நான் வந்து சாமியில் ஓட முடியாது. காரணம் வந்தவங்க வழிவிட்டா அதே நமக்கு புரியும். சாமி கூட வந்துட்டேன் பார்த்தோம்னா விலகிட்டு இன்னொன்று பார்த்தோன்னா அதில் கூட புண்ணியம் எதுவும் கிடையாது. அதே போல அங்கே பேச்சு மெரியாயம் எக்கச்சக்கமான பேர் இந்த குழந்தை வந்து சாமிகளுக்கு ஊதிவிட்டு குழந்தைகள் பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான பேச்சு அவர்களுடைய திருக்கோயில். அதே போல நவகோளுடைய கோயில். அதற்கடுத்து இதெல்லாம் சொன்னால் அருள்தரும் சனீஸ்வர பகவான். அதற்கு இங்க சுற்றி கதைன்னு சொன்னா அதே போல அற்புதமான முருகன், 6 மணி முருகன் திருக்கோயில்.
யோகங்களுக்கும் இருக்கிறது. இங்கே ஒன்றாலே போதும். அதே போல அடுத்து சுற்றி சொன்னா அற்புதமான அவசரப்பட பேசாதீங்க, வரிசையா சார் கிடையாது. 51 சக்தி பெறும் சிறப்பம்சம் என்கிற செட்டிக்கோட்டை செங்கடி நாடல் பரிபூரண அன்றோடு ஐயாண்டவள் பெருமான நாயகி அம்பாளுடைய அவதாரமாக திகழும் எங்கள் இளைய ஆதினம் சாத்தசி ஞான குருவாக 38வது Vedam
கொண்டே பரவுவாம் மதியாழ் வித்தகனாகி மனதாழ் உத்தமனாகி மதியாழ் வித்தகனாகி மனதாழ் உத்தமனாகி மதியாழ் வித்தகனாகி மனதாழ் உத்தமனாகி மதிவாழி திகழான கடலோர தமிழ்வாழி மதியாழ் வித்தகனாகி மனதாழ் உத்தமனாகி மதிவாழி திகழான பரமேலே கருவூழ் பெருமாளே பதினேழு பரமேலே கருவூழ் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கல்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வந்தமில்லா இனம் தரும் நல்லவையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே இல்லாமல ஆதி குருமுதல்வரை நினைந்து தற்பொழுது எம்பெருமான் ஆதி குருமுதல்வருடைய திருப்பாடல் ஒன்று சன்னிதானங்களுடைய திருத்தணிக்கு விண்ணப்பம். ஐந்து